பேராசை காகம். முன்னொரு காலத்தில் கருணை உள்ளம் கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்த ராஜ்யத்தில் அவர்கள் தங்கள் வீடுகளில் பறவைகளும் பாதுகாப்புடன் அமைதியாக வாழ்ந்திட சிறு வீடுகளை ஏற்படுத்தி தந்தனர். பறவைகளும் அவற்றில் நன்றியுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தன. கருணை உள்ளம் கொண்ட மக்களுக்கு எவ்வித துன்பமும் தராமல் அங்கு வசித்து வந்தன பறவைகள். அந்த சமயத்தில் ஒரு உன்னத மனம் கொண்டவரின் மாளிகையில் பறவைகளுக்காக உருவாக்கிய சிறு வீட்டில் புறா ஒன்று வசித்து வந்தது. தினம்தோறும் காலையில் அது வெளியே பறந்து சென்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து தானியங்கள் மற்றும் பல உணவுகளை உண்டு மகிழ்ந்தது. மாலையில் தனக்காக உருவாக்கப்பட்ட வீட்டிற்கு திரும்பி வந்து தங்கியது. அதே ராஜ்யத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது. அது புறா மற்றும் மற்ற பறவைகளைப் போல் அல்லாமல் தந்திர குணமும் நம்பிக்கை துரோகமும் செய்யும் மனம் கொண்டதாயிருந்தது. எப்போதும் ஏதாவது குறும்பினை செய்யும் எண்ணம் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு புறா தனது கூட்டிலிருந்து வெளியே பறந்து செல்வதை கண்டது. அது தனக்குள்ளே இவ்வாறு கூறியது: இந்த புறாவை நாம் நண்பனாக்கிக் கொண்டால் இது வசிக்கும் மாளிகைக்குள் நாம் செல்வது சுலபமாகிவிடும். அங்கு சமையல் அறையில் விதவிதமான பதார்த்தங்கள் தயாராகும். அவ்வப்போது அவற்றில் ஒரு சிறு பங்கை திருடி தின்றால் நன்றாக இருக்கும். நிச்சயம் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். அன்று முதல் அந்த புறாவை பின்தொடர்ந்து காகமும் பறந்து வந்தது. தன்னை பின்தொடர்ந்த காகத்திடம், ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? நான் பார்க்கும் பறவைகளில் மிக நல்லவன் நீ. உன்னை தினமும் பின்தொடர்வதால் உன்னிடம் உள்ள நல்ல குணங்களை நானும் கற்க முடியும். உண்மையிலேயே என்னிடம் நீ ஏதாவது கற்றுக்கொள்ள நினைத்தால் என்னுடைய வீட்டிற்கே வந்து சில நாட்கள் என்னுடன் தங்கி இருந்து கற்க முடியும். உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். நீ உன் பழைய சேட்டைகளை காட்ட நினைத்தால் மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய். என்னுடைய எஜமானன் நல்லவர், கருணை உள்ளம் படைத்தவர்தான். ஆனால் திருடர்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். கவலைப்படாதே நண்பா, ஒருபோதும் நான் தவறு செய்ய மாட்டேன். சரி, வா போகலாம். அன்று மாலையே காகத்தை தன்னுடன் அழைத்து சென்றது புறா. தனது வீட்டின் அருகே இருந்த சமையலறையில் விதவிதமான பதார்த்தங்கள் தயாராவதை கண்டது காகம். மறுநாள் காலையில் புறா வெளியே புறப்பட தயாரானது. அதை கண்ட காகம், இன்று எனக்கு உடல் நலமில்லை. இங்கேயே தங்கி ஓய்வெடுத்து நலமான பின் நான் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன். சரி, நான் புறப்படுகின்றேன் நண்பா. நீ உன்னை நன்றாக கவனித்துக்கொள். சமையலறைக்குள் விதவிதமான உணவு வகைகள் தயாராவதை பேராசையோடு பார்த்து கொண்டிருந்தது காகம். மீன் கறியை சுவைக்க காத்திருந்தது. சமையற்காரன் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து மீன் கறியை அள்ளி போட்டான். பின்னர் அருகே இருந்த காய்கறி தோட்டத்திற்கு சென்று காய்களை பறிக்கத் தொடங்கினான். இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காகம் சடாரென்று பறந்து ஜன்னல் வழியாக புகுந்து ஒரு மீன் துண்டை கவ்வி பறக்க எத்தனித்தது. அருகில் இருந்த பீங்காஞ்சாடி சிறகுகள் பட்ட வேகத்தில் படார் என்று பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து நொறுங்கியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த சமையற்காரன் காகத்தை பிடித்து அதன் ரெக்கைகளிலிருந்து இறகு பீத்தெறிந்து காகத்தை தோட்டத்துக்கு வெளியே வீசி எறிந்தான். ஒருவன் பேராசை கொள்ளவே கூடாது. பேராசை தாழ்வையே தரும். குழந்தைகளே, காகத்தின் நிலைமையை பார்த்தீர்களா? இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? பேராசை கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த கதையின் நீதியாகும்.
மரங்கொத்தியும் ஆமையும் மானும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மானும் ஒரு ஆமையும் ஒரு மரங்கொத்தியும் நல்ல நண்பர்களாக வசித்து வந்தனர். அவர்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே காணப்பட்டார்கள். ஒரு நாளின் பெரும் பொழுதை ஏரிக்கரையின் அருகிலே பேசுவதிலும் விளையாடுவதிலுமே கழித்து வந்தார்கள். ஒரு நாள் ஒரு வேடன் அங்கு வந்து வலையொன்றை விரித்து ஏரிக்கரையின் புதர்களுக்குள் புகுந்து மறைந்து கொண்டான். தற்செயலாக அங்கு வந்த மான் அந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டது. வலியில் துடித்த அந்த மான் தன் நண்பர்களை உதவிக்கு அழைத்தது. நான் வலையில் மாட்டிக்கொண்டேன், என்னை காப்பாற்றுங்கள். மானின் கூக்குரல் கேட்ட மரங்கொத்தியும் ஆமையும் உதவி செய்ய விரைந்து வந்தனர். தங்களின் நண்பனான மான் வலைக்குள் சிக்கித் தவிப்பதைக் கண்டு மிகவும் வருந்தினார்கள். ஒரு திட்டம் போட்டார்கள் இருவரும். ஆமை உடனே அருகில் இருந்த வளைவில் வசித்த எலியை அழைத்து வந்தது. எலியும் ஆமையும் வேடனின் வலையை கடித்து நாசப்படுத்த தொடங்கின. இதே நேரத்தில் மரங்கொத்தி வேகமாய் பறந்து சென்று வேடனின் குடிசையை நெருங்கி வந்தது. மானின் குரலை கேட்டு வெளியே வந்து கொண்டிருந்த வேடனின் தலையை தனது கூரான அலகுகளால் இருமுறை தாக்கியது. வலியால் துடித்தான் வேடன். மரங்கொத்தியின் தாக்குதலால் நிலை குலைந்த வேடன் தன் குடிசைக்குள் ஓடி ஓய்வெடுக்க தொடங்கினான். மரங்கொத்தி மானை நோக்கி விரைந்து பறந்து வந்தது. மரங்கொத்தியின் எண்ணம் ஈடேறியது. எலியும் ஆமையும் வலையை பேய்த்து மானை விடுதலை செய்தது. 3 நண்பர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். மிகவும் சந்தோஷமாக காட்டில் அலைந்து திரிந்தனர். என் இனிய நண்பர்களே, என்ன கற்றுக்கொண்டீர்கள் இந்த கதை மூலம்? நல்ல நண்பர்களை பெற்று இருப்பது நன்மையே கொடுக்கும். ஆபத்தில் உதவுபவனே ஆத்ம நண்பன் ஆவான். ஓநாயும் நீர்க்கீரிகளும். ஒரு காட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் ஓநாய்கள் ஜோடியாக வசித்து வந்தன. அவை ஒன்றை ஒன்று மிகவும் நேசித்து வந்தன. பெண் ஓநாயின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்க ஆண் ஓநாய் மிகவும் விரும்பியது. ஒரு நாள் பெண் ஓநாய் சொன்னது, அன்பே, இன்று மீன் உண்ண வேண்டும் போல் ஆசையாய் இருக்கின்றது. கவலைப்படாதே ஆருயிரே, நீ விரும்பிய மீனை கொண்டு வருகிறேன். இதை சொன்னவுடன் மீனை தேடி வெளியே புறப்பட்டது ஆண் ஓநாய். போகும் வழியில் தானே இவ்வாறாக எண்ணிக்கொண்டது, என் மனைவியிடம் மீனை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். மீன் பிடிப்பது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே. எப்படித்தான் என் மனைவியின் தேவையை பூர்த்தி செய்வேனோ? இப்படி எண்ண அலைகளில் மூழ்கியபடியே நதிக்கரையை அடைந்த ஓநாய் அங்கு கரையோரம் அமர்ந்து நீர் அலைகளில் துள்ளி விளையாடும் மீன்களை பேராசையோடு உற்று நோக்கியது. எங்கும் பொங்கியோடும் ஆற்று வெள்ள சுழல்களை கண்டு பயந்து ஒதுங்கியது ஓநாய். எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று உயிர் மேல் ஆசையோடு சிந்தனையில் மூழ்கியது. நான் முதலில் பிடித்தேன், அதிக பங்கு எனக்குத்தான். இல்லை, எனக்குத்தான். நான் தான் அதை இழுத்து போட உதவினேன், அதனால் எனக்குத்தான். நான் தான் முதலில் பிடித்தேன். இல்லை, நான் தான் முதலில். எனக்குத்தான் பெரும் பகுதி தர வேண்டும். இல்லை, நான் தான் இழுத்தேன், எனக்கே பெரும் பகுதி வேண்டும். 2 நீர்க்கீரிகளும் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருந்தன. தந்திரம் நிறைந்த ஓநாய் எண்ணியது, இந்த முட்டாள்தனமான நீர்க்கீரிகள் தங்களது மீன் பிடிப்பை முன்னிட்டு சண்டை செய்கின்றன.
இவர்களுக்கு நீதி வழங்குவது போல நடித்து நான் பெரும் பகுதி மீனை பெற்றிட வேண்டும். உடனே ஓநாய் அவைகளின் இடத்திற்கு விரைந்து நடந்து சென்றது. நண்பர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய மீனை கொன்றோம். இப்போது அதை எப்படி பங்கிடலாம் என்பதுதான் பிரச்சனை. பாருங்கள், நீங்கள் விரும்பினால் நான் உதவுகின்றேன். மற்றவர் பிரச்சனைகளில் தீர்வு காண்பவன் நான். நீங்கள் விரும்பினால் இணக்கமான ஒரு தீர்வை தருகிறேன். மிகவும் சரி. எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவனுக்கும் ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில். எனக்கும் கூட ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. இதைத்தான் எதிர்பார்த்தேன். நீங்கள் இருவரும் இங்கேயே காத்திருங்கள். நான் சென்று பங்கிட வசதியாக ஒரு கத்தியை கொண்டு வருகிறேன். ஆமாம், உடனே சென்று வாருங்கள். நாங்கள் காத்திருக்கின்றோம். ஓநாய் உடனே கத்தியை எடுத்து வர காட்டிற்குள் சென்றது. கத்தி ஒன்றை கவ்வியபடி திரும்பி வந்தது. 2 நீர்க்கீரிகளும் ஓநாய் ஒரு பெரிய கத்தியுடன் மகிழ்ச்சியோடு திரும்பியதை பார்த்தன. வாருங்கள் நண்பர்களே, இப்போது உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன். இவ்வாறு ஓநாய் சொல்லிக்கொண்டே மீனை 3 துண்டுகளாக நறுக்கியது. முதலில் தலையையும் பின்பு வாலையும் வெட்டியது ஓநாய். முதலில் நீ தலையை பிடித்ததால் உனக்கு தலைபாகம். முதலில் நீ வாலை பிடித்ததால் உனக்கு வால்பாகம். 2 நீர்க்கீரிகளும் தங்களது பாகங்களை எடுத்துக்கொண்ட பின் மீனின் நடுப்பகுதி மீதே 2 பார்வை படிந்திருந்தது. இரண்டுமே ஓநாய் நடுப்பகுதி மீனை 2ஆக ஆக்கி தங்களது பங்கை பங்கிட்டு தரும் என்று நினைத்தது. ஆனால் ஓநாய் அதை தனக்கு உரியது என்று எடுத்துக்கொண்டது. நண்பரே, மீதி துண்டை பங்கிட மாட்டீர்களா? இந்த துண்டு உங்களைச் சேர்ந்தது அல்ல, என் வேலைக்கு கிடைத்த கூலி. கத்தியை எடுத்து வந்து அதை அறுத்து பங்கீடு செய்து உங்களுக்காக பாடுபட்ட எனக்கு உரிய பங்கிது. என்னுடைய கடின உழைப்பிற்காக உங்களது உற்ற நண்பனாகிய எனக்கும் ஒரு பங்குண்டல்லவா? இவ்வாறு சொல்லியபடியே ஓநாய் மீனின் நடுப்பகுதியான பெரிய துண்டை கவ்வியபடியே சென்று விட்டது. ஓநாய் பெரிய பகுதியுடன் ஓடியதை பார்த்தபடியே மலைத்து நின்ற நீர்க்கீரிகள் என்ன நடந்தது என்று நினைப்பதற்குள் காலம் கடந்து விட்டது. நண்பனே, நமது பங்கை பெற நமக்குள் பேசி தீர்த்து கொண்டிருந்திருக்கலாம். நமக்கு தலையையும் வாலையும் நமது பங்கென்று சொல்லி அந்த ஓநாய் பெரும் பகுதியோடு ஓடிவிட்டது. 2 நண்பர்கள் இடையேயான பிரச்சனை 3ஆம் நபருக்கு நன்மை விளைவிக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாடம் கற்க வேண்டும். ஒரு சின்ன பேதம் கூட நம்மை பாதிக்கும். எக்காரணம் கொண்டும் மற்றவரை நமது எல்லைக்குள் அனுமதிக்க கூடாது. எனவே குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் எப்போதும் நண்பர்களுடன் சண்டையிடக்கூடாது. 2ஆம் நீர்க்கீரி சொன்னது போல 2 பேர்களுக்கிடையே நடைபெறும் சண்டை 3ஆம் அவருக்கு நன்மையை தந்துவிடும். எனவே நண்பர்களுடன் சண்டையிடக்கூடாது என்பதே இதன் நீதியாகும். புத்தியுள்ள பெண்ணாடு. ஒரு சமயம் ஒரு அடர்ந்த காட்டு குகையின் அருகே சில ஆடுகள் வசித்து வந்தன. தினமும் அவை குகையின் அருகே வளர்ந்திருந்த பசுமையான புல்லை மேய்ந்தன. நன்கு பசுமையாக வளர்ந்திருந்த புற்கள் ஆண்டு முழுவதும் ஆடுகளுக்கு அவை இரையாக உபயோகமானது. ஆடுகளும் அவைகளை தின்று கொழுத்து வளர்ந்திருந்தன. ஒரு நாள் ஒரு நரியும் அதன் மனைவியும் ஆட்டு மந்தை அருகே சென்று பார்த்தன. பார்த்த மாத்திரத்தில் நரிகளுக்கு ஆனந்தம் உண்டானது. ஆடுகளோ மேய்வதில் கருத்தாய் இருந்தது. நரியோ பாய்ந்து ஆடு ஒன்றை கவ்விட துடித்தது. ஆனால் மனைவி நரி அதை தடுத்து நிறுத்தியது. அதிகம் ஆவல் காட்டாதே. நாம் மந்தை அருகே இருப்பதை அவை அறிந்தால் அவை ஓடிவிடும். ஏதாவது ஆடு நம் அருகே வரும் வரை காத்திருப்போம். பிறகு ஒவ்வொன்றாய் கொல்வது நமக்கு எளிது. ஒரு நாளைக்கு ஒன்று, நமக்கு வெகு நாள் வரைக்கும் நல்ல உணவு கிடைக்கும்.
உடனே ஆண் நரி, ஆஹா, இது நல்ல யோசனை, அப்படியே செய்யலாம் என்றது. சிறிது நேரம் ஆனதும் அந்த வழியே வந்தது ஒரு ஆடு. உடனே அதை தாக்கியது நரிகள். பாவம், அந்த ஆடு கத்த முடியாமல் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய முடியாமல் இறந்து போனது. அன்று நரிக்கும் அதன் மனைவிக்கும் நல்ல விருந்து கிடைத்தது. அது முதலாகவே நரியும் அதன் துணையும் மந்தைக்கு வருவதும் ஆடுகளை கொன்று தின்பதுமாக இருந்தது. அவர்களின் வாழ்வு மிக வசதியானதாய் இருந்தது. மெதுவாக நாட்கள் நகர்ந்தன. ஆடுகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தது. இறுதியில் ஒரு பெண்ணாடு மட்டும் உயிரோடு இருந்தது. புத்திசாலியான அந்த பெண்ணாடு தன்னோடு இருந்த அத்துணை ஆடுகளும் நரிகளால் கொல்லப்பட்டு விட்டதை அறிந்திருந்தது. மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் குகையை விட்டு வெளியே செல்லாமல் இருந்து வந்தது. மேய்ச்சலுக்கு செல்லவும் இல்லை. ஆனால் குகை அருகில் வளர்ந்திருந்த புற்களை மட்டும் மேய்ந்து தன் பசியை போக்கிக் கொண்டது. இதற்கிடையில் ஆடுகளை தின்று வந்த நரிகள் இனிமேல் ஆடுகள் ஏதும் இல்லை என்ற தீர்மானத்திற்கு வந்தது. வேறிடத்திற்கு சென்று தங்களுக்கான உணவை தேட முடிவு செய்தன. அப்படி முடிவெடுத்து செல்லும் வழியில் குகை அருகே பெண்ணாடு மேய்வதைக் கண்டு பதுங்கின. பெண்ணாடும் நரிகளைக் கண்டதும் குகைக்குள் ஓடி பதுங்கிக் கொண்டது. பல நாட்கள் வெளிவராமல் உள்ளேயே வளர்ந்த புற்களை தின்று பசியாறியது. பல நாட்கள் காத்திருந்த நரிகளால் பெண்ணாடை தொட முடியவில்லை. கடைசியில் இரண்டும் ஒரு திட்டம் தீட்டியது. பெண் நரி குகை வாயில் வரை சென்று உரக்க பேசியது. இனிய தோழியே, உன்னை தோழியாக்கிக் கொள்ளவே வந்தேன். நான் மிகவும் தனிமையில் உள்ளேன். எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. எனது ரகசியங்களை பங்கிட ஆள் இல்லை. உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ என் தோழியாயிரு. என்னுடன் உனது துன்பங்களையும் சந்தோஷங்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். எனக்கு தெரியும் நீ என்னை வெறுப்பாய் என்று. ஏனென்றால் எனது கணவர் மிக கொடூரமானவர். என் கணவர் தவறுகளுக்கு இப்போது வருந்துகின்றார். தற்போது திருந்தி வழிமாற நினைக்கின்றார். எந்த உயிருள்ள இனங்களையும் கொல்வதில்லை என்று உறுதி பூண்டுள்ளார். நாங்கள் பசும்புல் தாவரங்கள் என்று மாறிவிட்டோம். இன்று பகல் உணவினை தர மிகவும் விரும்புகின்றார். உன்னை வரவேற்கவே என்னை இங்கு அனுப்பியுள்ளார். தயவு செய்து மறுக்காதே. பெண்ணாடு குகைக்குள்ளிலிருந்து பதில் சொன்னது. இதுதான் அழைப்பு என்றால் நான் நிச்சயம் பகல் உணவுக்கு வருகின்றேன். ஆனால் இங்கு சில விருந்தாளிகள் வந்து உள்ளார்கள். நகரத்திலிருந்து வந்து இங்கு என்னோடு தங்கி உள்ளார்கள். அவர்களையும் என்னோடு அழைத்து வர விரும்புகின்றேன். உங்களால் பகல் உணவு தந்து எங்களை சமாளிக்க முடியுமா? பெண் நரி மேலும் பல ஆடுகள் உள்ளே இருப்பதாக கருதியது. அது பெண்ணாட்டிடம், யார் அவர்கள்? எத்தனை பேர் உள்ளார்கள்? எனது ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள். அவர்கள் எல்லோரும் 100க்கு மேற்பட்ட நாய்கள். நரியும் அதன் துணைவியும் நாய்கள் என்றதும் நடுங்கி போயின. அவர்கள் காட்டின் வேறொரு பகுதிக்கு குடிபெயர தீர்மானித்தனர். அங்கிருந்து இருவரும் ஓட்டம் பிடித்தனர். மீண்டும் திரும்பும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. பெண்ணாடு அந்த குகையிலேயே வசித்தபடி குட்டிகளை ஈன்றெடுத்து தனது குடும்பத்தை உருவாக்கி கொண்டது. எனவே குழந்தைகளே, நீங்கள் பார்த்தீர்கள் ஆட்டின் அறிவுத் திறமையை. அதுபோல் தான் ஆபத்தான தருணங்களில் நீங்களும் அறிவோடு நடக்க முற்பட வேண்டும். நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள். இந்த கதையின் நீதி என்னவென்றால், துன்பமான நேரங்களில் தெளிவான சிந்தனையோடு தெளிவாக முடிவு எடுக்க தெரிய வேண்டும். யானையும் நாயும். முன்னொரு காலத்தில் ஒரு அரசருக்கு சொந்தமான மாளிகை வளாகத்தில் யானை ஒன்று வசித்து வந்தது.
அரசருடன் மிக நெருங்கிய உறவு கொண்ட அந்த யானை மிகவும் கவனமுடன் உணவளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அந்த மாளிகையின் அருகே நாய் ஒன்று வசித்து வந்தது. அது மிகவும் பலவீனமாகவும் எலும்பும் தோலுமாய் காணப்பட்டது. ஆயினும் அரண்மனையிலிருந்து யானைக்காக செய்யப்படும் உயர்ந்த வகை இனிப்பு சாதத்தின் மனம் அதனை மிகவும் ஈர்த்தது. ஒரு நாள் அந்த நாயினால் அரண்மனையிலிருந்து வெளிவரும் சாதத்தின் மனம் மிகவும் ஈர்க்கவே அதனால் தடுக்க முடியாத ஆவலுடன் மெல்ல யானை வசிக்கும் கொட்டாரத்தில் நுழைந்தது. தட்டுத்தட்டாய் சாத கவளங்களை கண்ட நாயோ மெல்ல நகர்ந்து ஒரு கவளத்தை கவ்வி ருசி பார்க்க துவங்கியது. யானை வேறு பக்கமாய் திரும்பியபடி உயர்ந்த வகை இனிப்பு சாதத்தின் கவளங்களை சுவைத்தபடி இருந்ததால் பல நாட்கள் இதனை யானையும் கவனிக்கவே இல்லை. ராஜவம்சத்தின் உணவானபடியால் நாய் நன்கு கொழுத்து வளரத் தொடங்கியது. ஒரு நாள் இது யானையின் கவனத்திற்கு எட்டியது. யானையும் நாயினுடைய வருகையையும் உறவையும் விரும்பி நட்புடன் தினமும் ஒன்றாய் உணவருந்த தொடங்கியது. நண்பர்கள் இருவரும் ஒன்றாக பொழுதை கழித்தனர். ஒன்றாய் உணவுண்டு உறங்கி எழுந்தனர். விளையாடவும் செய்தார்கள். ஒருவருக்கொருவர் பிரியாமல் மகிழ்வுடன் இருந்தனர். மிகவும் நெருங்கிய நண்பர்களாகி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருந்து வந்தார்கள். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் இவர்கள் இருவரையும் ஒன்றாய் கண்டான். யானை பாகனிடம், இந்த கொழுத்த நாய் எனக்கு வேண்டும், என்ன விலை இது? தனக்கு சொந்தமில்லாத நாயை யானை பாகன் நல்ல விலைக்கு விற்றுவிட்டு பணத்தை பெற்றுக் கொண்டான். அவன் தன் இருப்பிடத்திற்கு அந்த நாயை கொண்டு சென்றான். அவன் இருப்பிடம் வெகு தொலைவில் இருந்தது. அரண்மனை யானை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு துக்கம் அடைந்தது. தனது உயிர் நண்பனான நாயை பிரிந்த துக்கத்தில் வெறுப்புற்று உண்ணவும் குடிக்கவும் குளிக்கவும் மறுத்து கிடந்தது. இறுதியாக இதனை கண்ட ஆனைப்பாகன் அரசருக்கு தகவல் தெரிவித்தான். ஆனால் நாயை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. விலங்குகளை பற்றி நன்கறிந்த மதியோகியான தனது அமைச்சரை அழைத்தான் அரசன். மந்திரி அவர்களே, யானை கொட்டடிக்கு சென்று யானையின் நிலைமையை ஆராய்ந்து என்னிடம் கூறும். யானை மிகவும் கவலையுடன் கொட்டடியில் இருப்பதை கண்டார் மதியோகியான அமைச்சர். யானையை உற்று நோக்கியபடி ஆனைப்பாகனிடம், யானையின் உடலில் எந்த அறிகுறியும் காணப்படவில்லை. பின் ஏன் இத்துணை சோர்வாக வாட்டத்துடன் காணப்படுகின்றது? யாரையோ பிரிந்த ஏக்கத்தில் மிகவும் மனவாட்டத்துடன் காணப்படுகின்றது. இந்த யானை யாரோடு நெருங்கி பழகியது என்று தெரியுமா? இங்கு ஒரு நாய் ஒன்று நம் யானையுடன் உண்டு உறங்கி விளையாடி வருவது உண்டு. அதை ஒரு வழிப்போக்கன் சில நாட்களுக்கு முன் கொண்டு சென்றான். எங்கே அந்த நாய்? எனக்கு தெரியாது. அரசே, எனது கருத்துப்படி நமது அரண்மனை யானை ஒரு நாயின் பிரிவினில்தான் வருத்தமாய் இருக்கின்றது. எங்கே இருக்கிறது அந்த நாய்? யாரோ வழிப்போக்கன் கொண்டு சென்றதாக யானைப்பாகன் சொன்னான். போன இடம் தெரியவில்லை. எப்படி அதை அழைத்து வந்து எமது யானையை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள்? சொல்லுங்கள். அரசே, நாயை சிறைப்பிடித்தவர் யாராயினும் அரச தண்டனையை அனுபவிக்க நேரும் என்று ஆணையிடுங்கள். கேளுங்கள் கவனமாய், எல்லோரும் கவனமாய் கேளுங்கள். நாயை வைத்திருப்பவர் யாராயினும் அவர்கள் அரசரின் தண்டனைக்கு உள்ளாவீர்கள். இது அரசரின் ஆணை. அரசரின் ஆணையை கேட்டதும் நாயை வாங்கியவன் மெல்ல அதனை கட்டிய கயிறுகளை அவிழ்த்து விட்டான். கட்டுகளிலிருந்து விடுபட்ட நாய் பாய்ந்து ஓடி யானையின் கொட்டடிக்குள் சென்றது.
யானை மகிழ்ச்சியுடன் தனது தும்பிக்கையால் கட்டி அணைத்து அதனை தூக்கி தனது மேல் இருக்கும்படி செய்தது. நாயின் வாலாட்டத்தை கண்ட யானையின் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. யானையின் மகிழ்ச்சியை கண்ட அரசனும் திருப்தி அடைந்தான். மந்திரியின் மதியோகமான செயலை பாராட்டி பரிசளித்தான். யானையும் நாயும் எப்போதும் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர். குழந்தைகளே, என்ன புரிந்து கொண்டீர்கள் இந்த கதையில் இருந்து? யானையும் நாயும் எவ்வளவு நட்பாக இருந்தது பார்த்தீர்களா? நட்பை போல் ஒரு உயர்ந்த உணர்வு இந்த உலகத்திலே இல்லை. உண்மையான நண்பர்கள் என்றும் பிரிவதில்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், உற்ற நண்பர்களுக்குள் பிரிவு ஏற்படாது. அப்படியே நிகழ்ந்தாலும் அவர்கள் மீண்டும் இணைவது உறுதி. ஏனென்றால் நண்பர்களை பிரிந்து இருக்க முடியாதல்லவா? குரங்கரசனின் உயர்ந்த குணம். வெகு காலத்திற்கு முன் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு குரங்கு கூட்டம் வசித்து வந்தது. குரங்குகளின் அரசன் உயர்ந்தும் பலமுடனும் மதியூகத்துடனும் அவர்களை வழிநடத்தினான். குரங்குகள் நதிக்கரையில் ஓங்கி வளர்ந்த மாமரத்தை கண்டுபிடித்தனர். அவற்றில் பெரியதும் சுவையானதுமான மாம்பழங்கள் காணப்பட்டது. அறிவாளியான குரங்கரசன் மற்ற குரங்குகளிடம், ஒரு பழத்தை கூட நீங்கள் நதியோடு போக செய்து விடாதீர்கள். அப்படி போக செய்தால் இந்த நதி அதை மனிதர்கள் வாழும் பகுதிக்கு கொண்டு சென்றுவிடும். ஒரு முறை அவர்கள் இதனை அறிந்து கொண்டால் நாம் இங்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. அவர்கள் பழத்தை தேடி வந்து நம்மையும் அழிப்பது நிச்சயம். குரங்குகள் எல்லாம் மிக கவனமுடன் மரக்கிளைகளின் நுனிகளில் இருந்த பழுத்த பழங்களை பறிப்பதில் கவனமாயிருந்தன. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய பழுத்த சுவையான மாம்பழம் யாருடைய கவனிப்பும் இல்லாத நிலையில் விழுந்து வெள்ளத்தில் போனது. மாம்பழம் நீர் அலைகளில் அடித்து செல்லப்பட்டு மறுகரை ஓரமாய் சென்றது. அங்கு அரண்மனை சலவை தொழிலாளி தோய்த்து கொண்டு இருந்தான். அவன் இந்த மாம்பழம் மிதந்ததை கண்டெடுத்தான். அந்த மாம்பழம் சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்று கருதினான். அதை தன் எஜமானனான அரசனுக்கு பரிசாக அளிக்க எண்ணினான். அரசே, இந்த தங்கமயமான மாம்பழத்தை காட்டுக்குள் நதிக்கரையில் கண்டெடுத்தேன். நீங்கள் இந்த உயர்ந்த பழத்தை விரும்புவீர்கள் என்று கருதினேன். ஆதலால் உடனே எடுத்து வந்தேன். அரசன் அந்த கனியை உண்டான். என்றுமே சுவைத்திராத சுவையை தந்தது அந்த மாம்பழம். மேலும் பல பழங்களை பெற விரும்பி, சலவைக்காரன் நதியில் கண்டெடுத்த மாம்பழம் நிச்சயம் எதிர்ப்புற கரையிலிருந்து வந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். எனவே அங்கு நிச்சயம் ஒரு மாமரம் இருக்கும். மாம்பழத்தின் இருப்பிடத்தை அடைய விரும்பி சில படை வீரர்களுடன் படகில் எதிர்ப்புறமாய் பயணம் செய்தான். படகிலிருந்தே அவர்களால் தொங்கும் மாம்பழங்களை காண முடிந்தது. மாம்பழங்கள் பலவற்றை சுவைக்க முடியும் என்று அரசன் மகிழ்ந்தான். இதற்கிடையில் சில குரங்குகள் சில மனிதர்கள் வருவதை கண்டன. ஓடிச் சென்று பழச்சோலையை நோக்கி சிலர் படகில் வருவதை அரசனுக்கு தெரிவித்தன. நாம் உடனே இந்த பழச்சோலையை விட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கொடிகளின் வழியே எதிர்ப்புறம் சென்று விடுங்கள். நீங்கள் அனைவரும் பத்திரமாக சேர்ந்ததும் நானும் வருவேன். அரச குரங்கு குழந்தைகளையும் வயதான குரங்குகளையும் தாவி மறுக்கரை செல்ல உதவி செய்தது. மற்றவர்கள் எதிர்ப்புறம் காத்திருக்கும் நிலையில் தானும் புறப்பட தயாரானது. கொடியோ மிகவும் பலமிழந்த நிலையில் குரங்கரசனின் கனத்தை தாழாமல் அறுபட
குரங்கரசன் வெள்ளத்தில் விழுந்து சிக்கினான். எல்லா குரங்கினமும் ஓவென்று உதவிக்கு அலறின. மறுகரையில் அரசன் இதை கவனித்தபடி இருந்தான். குரங்கரசனின் பொறுப்பும் நிதானமும் மதியோகமும் கடமையும் அவனை மிகவும் கவர்ந்தன. நீரில் தத்தளித்த குரங்கரசனை காப்பாற்றும்படி வீரர்களுக்கு ஆணையிட்டான். வீரர்கள் குரங்கரசனை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி அரசன் முன் நிறுத்தினார்கள். நான் உங்கள் அறிவுத்திறமையையும் பொறுப்பையும் மெச்சுகின்றேன். உங்கள் குடிகளும் எதிர்ப்புறம் பாதுகாப்பாக உள்ளனர். நீங்களோ சோர்வாக காணப்படுகிறீர்கள். என்னோடு வந்து என் அரண்மனையில் தங்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அரசே, உங்கள் அன்பான அழைப்புக்கு நன்றி. நான் உங்களுடன் வர இயலாது. என் குடிகள் இருக்கும் இடமே என் சொர்க்கம். அவர்களுடன் இருக்கவே விரும்புகின்றேன். உண்மையிலேயே நீங்கள் உயர்ந்தவர். அரசனுக்குள்ள பொறுப்புகளை அறிந்தவர். நானும் ஒரு அரசனே. உமக்கோ உமது குடிகளுக்கோ ஒரு தீங்கும் இழைக்க மாட்டேன். தங்க மாம்பழங்களுக்காகவே இங்கு வந்தேன். எனினும் இனி அவற்றை தொடப்போவதில்லை. இது உங்கள் அரசாங்கம். எந்த ஆபத்தும் தரமாட்டேன். நீங்கள் உங்கள் உடைமைகளோடு வாழுங்கள். எங்களை காக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி. ஒரு பரிசும் தராமல் எனது உயிர் நண்பனை நான் அனுப்ப விரும்பவில்லை. தயவு கூர்ந்து சில பழுத்த மாம்பழங்களை எனக்காக கொண்டு செல்லுங்கள். உங்கள் அரண்மனைக்கு வருடா வருடம் மாம்பழங்களை அனுப்பி வைக்கின்றேன். அவை நம் நட்பை பலமாக்கி வைக்கும். அரசனுடைய ஆட்கள் மாம்பழங்களை படகிலேற்றி அரண்மனையில் சேர்த்தார்கள். குரங்குகள் காட்டிலேயே தங்கி வசித்தன. குழந்தைகளே, பார்த்தீர்களா குரங்கரசனின் கதையை? எத்தனை பொறுப்பானவன், எத்தனை அன்பானவன், எத்தனை கனிவு தனது மக்களின் மீது. நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த கதையின் நீதி என்னவென்றால், எல்லோருடனும் கனிவுடன் பழகுங்கள். முயலின் கனவு. ஒரு நல்ல வெயிற்கால பகல் பொழுதில் ஒரு முயல் தென்னை மரம் ஒன்றின் நிழலில் படுத்துறங்கியது. பகலில் நிறைய கேரட்டுகள் சுவைத்து பகல் உணவாக்கியது. குரட்டையுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் விபரீதமான கனவு ஒன்றை கண்டது. இந்த உலகமே நொறுங்கி பொடி பொடியானது. திடீரென்று ஒரு கூரிய சத்தம். கனவு கண்டபடி மரத்தடியில் படுத்திருந்த முயலின் பக்கத்தில் காய்ந்த தேங்காய் ஒன்று விழுந்தது. சடார் என்று எழுந்த முயல் ஓலமிட்டது. தன் காதில் விழுந்த சத்தம் உண்மையிலேயே உலகம் பொடி பொடியானதாக கருதி உலகம் அழியப் போவதாக உரத்த குரலில் கூவியது. முயலின் இந்த கூக்குரலை கேட்டதும் மற்ற விலங்குகளும் ஓடி வந்து சேர்ந்து கொண்டு உலகமே அழியப் போவதாக ஒருமித குரலில் சத்தம் போட்டன. கடைசியில் எல்லா மிருகங்களும் காட்டின் நடுப்பகுதியை வந்தடைந்தன. அங்குதான் காட்டின் அரசனான சிங்கத்தின் வசிப்பிடம் இருந்தது. சிங்கம் அப்போதுதான் தனது உணவை முடித்துவிட்டு உறங்கத் தொடங்கி இருந்தது. விலங்குகளின் கூப்பாடு சத்தம் அதன் தூக்கத்தை கலைத்து விட்டது. உடனே குகையிலிருந்து வெளியே வந்து, ஏன் இப்படி கத்துகின்றீர்கள்? உங்களுக்கு பைத்தியமா பிடித்தது? அரசே, இந்த உலகம் அழிய போகின்றது. அதுதான் நாங்கள் கதறி ஓட காரணம். என்ன உளறுகின்றீர்கள்? யார் சொன்னது அப்படி? யானை உடனே கரடியையும் கரடி காட்டெருமையையும் கை காட்ட ஒருவரை ஒருவர் சுட்டிக்காட்டி கொண்டனர். சிங்கமோ கோபமாக யார் இந்த வதந்தியை பரப்பியது என்றறிவதில் கவனமாயிருந்தது.
கடைசியில் மான் முயல்தான் இதை தொடங்கியது என்று சொல்ல நடுக்கத்துடன் சிங்கத்தின் முன் நின்றது முயல். எதனால் நீ உலகம் அழியப் போவதாக கருதுகின்றாய்? சொல். நான் தென்னை மரத்தடியில் உறங்கிய போது கனவில் ஒரு பெரும் சத்தம். அதை வைத்துதான். சிங்கம் உடனே தெளிவுடன் எல்லா மிருகங்களையும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்றது. இந்த சிறுமுயல் மேலிருந்து விழுந்த தேங்காயின் சத்தத்தை கேட்டு அதிர்ந்து இந்த வதந்தியை பரப்பியுள்ளது. நீங்களும் அதை நம்பிவிட்டீர்கள். இனிமேலாவது வதந்திகளை நம்ப மாட்டோம் என்று முடிவெடுங்கள். எல்லா மிருகங்களும் வெட்கமுடன் தலை குனிந்தபடி எதையும் இனிமேல் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என முடிவெடுத்தன. குழந்தைகளே, பார்த்தீர்களா? மிருகங்கள் கண்மூடித்தனமாக வதந்தியை நம்பி ஏமாந்ததை ஒரு சிறு முயலின் வார்த்தையை நம்பி ஏமாந்தது தெரிகிறதா? இந்த கதையின் நீதி என்னவென்றால், இனிமேல் நீங்கள் எதையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அது என்ன, ஏன், எப்படி என்று ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். முட்டாள் சீடர்கள். ஒரு மகா முனிவருக்கு சீடர்கள் பலர் இருந்தனர். முனிவர் பெருமைப்படும் விதத்தில் சீடர்கள் கற்பதில் ஆவலுடனும் கற்றதில் ஞானமுடனும் விளங்கினர். ஒரு நாள் அவர் தான் கற்றது முழுவதையும் கற்பித்து விட்டதை உணர்ந்தார். இப்போது அவர்கள் முழுமையாக கற்றவர்களாகிவிட்டனர். இறந்தவரை உயிர்ப்பித்து எழுப்பும் மிருத்யுஞ்சய என முக்கியமான மந்திரத்தை மட்டும் இன்னும் கற்றுத்தராமல் இருந்தார். மிகுந்த பலனளிக்கக்கூடிய மந்திரம் என்றும், அதை கற்றவர் ஞானமில்லாதவராயிருப்பின் அதனால் ஏற்படக்கூடிய பேராபத்தையும் உணர்ந்திருந்தார். ஞானியான முனிவர் நீண்ட நாள் இதை பற்றி சிந்தனை செய்தபடி இருந்தார். இதை ரகசியமாக இது நாள் வைத்திருந்த அவர் கற்றுத்தராமல் இருந்தால் தன்னுடைய காலத்தோடு அம்மந்திரம் பயன்படாமல் போகும் என்பதை உணர்ந்து தனது புத்திசாலியான சீடனை அழைத்து, சீடனே, மிக சிறப்பான மந்திரம் ஒன்றை சொல்லித் தருவேன். நீ இதனை உச்சாடனம் செய்தால் இறந்த மனிதரோ அல்லது பிராணியோ உயிர் பெற்று எழும். இதை தேவையான நேரத்தில் உச்சாடனம் செய்ய வேண்டும். ஒருபோதும் தவறாகவோ சோதிக்கவோ செய்து இதன் பலனை வீணடிக்காதே. மறுநாள் காலை தனது எல்லா சீடர்களையும் அழைத்துச் சொன்னார். காட்டிற்குள் ஒரு 40 நாட்களுக்கு உங்கள் எல்லோரையும் அனுப்பி வைக்கின்றேன். நீங்கள் ஒன்றாக சென்று ஒன்றாகவே திரும்ப வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக வழிகாட்டியாக இருந்து நல்லதையே செய்யுங்கள். ஆகட்டும் குருவே. சீடர்கள் அனைவரும் ஒன்றாக காட்டிற்குள் சென்றார்கள். ஒற்றுமையாக இருந்தனர். அந்த புத்திசாலியான சீடன் மற்றவர்களை காட்டிலும் தான் ஞானமுள்ளவன் என்பதை உணர்த்த விரும்பினான். அவர்கள் மேலும் காட்டிற்குள் சிறிது தூரம் நடந்ததும் ஒரு இறந்து போன புலியின் சடலத்தை கண்டார்கள். பயங்கரமான பெரிய உருவம் கொண்ட புலி அது இறந்து கிடந்தது. நான் இப்போது ஆசிரியர் எனக்கு மட்டும் சொல்லித் தந்த உயிர்ப்பிக்கும் மகா மந்திரத்தை சொல்லி எப்படி இறந்தவர்களை உயிரோடு எழுப்புவது என்பதை உங்களுக்கு காட்டுவேன். இந்த புலியினை உயிரோடு எழுப்பி காட்டி நிரூபணம் செய்வேன். உங்களை நிரூபிப்பதற்காக இந்த செயலை செய்யாதீர்கள். மேலும் புலி உயிரோடு எழுந்தால்
நிச்சயம் நாம் அனைவரும் கொல்லப்படுவோம். இது சரியல்ல, இது முறையும் அல்ல. இறந்து போன புலியின் முன்பாக அமர்ந்து புத்திசாலியான சீடன் மந்திர உச்சாடனம் செய்யத் தொடங்கினான். மற்றவர்கள் மரங்களில் உச்சியில் ஏறி பதுங்கத் தொடங்கினார்கள். மிக முக்கியமான மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்தான். முதலில் ஒன்றும் நிகழவில்லை. மெல்ல மெல்ல புலியின் சுவாசம் கேட்டது. புலி கண்களை திறந்தது. தனக்கு முன் ஒரு மனிதன் தாவி குதிப்பதையும் கண்டது. புலி பாய்ந்து சீடனை தாக்கி கொன்றது. சிறிது நேரம் சென்ற பின் மற்ற சீடர்கள் இறங்கி வந்து இறந்த சீடனை தூக்கிக் கொண்டு குருவின் இருப்பிடம் சென்றார்கள். என்ன ஆயிற்று இவனுக்கு? குருவே, இறந்த புலிக்கு உயிர் கொடுத்தான். அவன் அந்த புலி அடித்து மாண்டான். உயிர் கொடுக்கும் மந்திரத்தை முனிவர் சொல்ல சீடன் உயிர் பெற்று எழுந்தான். குருவே, என்னை மன்னியுங்கள். சீடனே, சக்தியை தவறாக பயன்படுத்தினால் உண்டாகும் விளைவை அறிந்தாயா? உணர்ந்தேன். இனி எப்போதும் நல்லவற்றிற்கே பயன்படுத்துவேன். இது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். இப்பொழுது இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் கற்றுத் தருகின்றேன். மந்திரத்தை கற்றுத்தந்த முனிவர் எல்லோரையும் நன்மை செய்ய உலகிற்கு அனுப்பி வைத்தார். நிச்சயம் தவறு செய்ய மாட்டார்கள், சீடர்கள் அறிவோடு செயலாற்றுவார்கள் என்று உறுதியாக நம்பினார். குழந்தைகளே, பார்த்தீர்களா? எப்பொழுதெல்லாம் நீங்கள் சக்தி படைத்தவர்களாக இருக்கின்றீர்களோ அறிவுடன் செயலாற்றுங்கள். தன்னிச்சையாக செயல்படாமல் பெரியோர் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சக்தியை ஆக்கப்பூர்வமாக செலவழியுங்கள். ஒருபோதும் தீய செயல்களை செய்ய உங்கள் சக்தியை உபயோகப்படுத்தாதீர்கள். இதுவே இந்த கதையின் நீதியாகும். பறவைகளின் புதிய அரசன். முன்பொரு காலத்தில் பறவைகளின் காடு கொடுவாள் மூக்கன் என்னும் பறவையால் ஆளப்பட்டது. மற்றவருடைய சம்மதம் பெறாமலேயே தன்னை காட்டின் அரசனாக அறிவித்துக் கொண்டது. மிகவும் கொடிய நியாயமற்ற முறையில் ஆட்சி செய்தது. காரணம் இல்லாமல் குற்றம் செய்யாத சிறு பறவைகளை திட்டி தீர்த்தது. எனவே எல்லா பறவைகளும் இதனை விரும்பாமல் ஒரு புதிய அரசனை தேர்வு செய்ய எண்ணின. ஒரு நாள் கொடுவாள் மூக்கன் அறியாத வண்ணம் ரகசியமான கூட்டம் ஏற்பாடாகியது. பல பறவை இனங்கள் கூடின. தங்களது பிரச்சனைகளை அவை விவாதித்தன. ஒருவரும் அரசனாக கொடுவாள் மூக்கனை விரும்பவில்லை. கொடுமைகளை செய்ததால் வெறுத்து ஒதுக்கின.
பெயர்கள் பல ஆலோசிக்கப்பட்டு இறுதியாக ஒரு வானம்பாடியை தங்கள் அரசனாக்க தீர்மானம் செய்தன. எல்லா பறவைகளுமே வானம்பாடியின் கனிவுடன் மரியாதை தரும் குணத்தை போற்றின. வானம்பாடியும் அவற்றை ஏற்று சம்மதித்தது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது. இந்த செய்தியை எவ்வாறு கொடுவாள் மூக்கனிடம் சொல்வது? யார் அந்த செய்தியை கொண்டு சென்றாலும் கொல்லப்படுவது நிச்சயம். இந்த சிக்கலை பற்றிய கவலையை விடுங்கள். நான் ஒரு திட்டம் போட்டுள்ளேன். எனது திட்டத்தை நிறைவேற்ற எனக்கு மரங்கொத்தியாரின் உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் என்னை நம்பினால் இதை செயல்படுத்த இயலும். எல்லா பறவைகளும் அதை ஏற்றுக்கொண்டன. மரங்கொத்தியும் உதவுவதாக வாக்களித்தது. ஆந்தை மரங்கொத்தியை அழைத்துக் கொண்டு ஒரு வலுவான மரத்தின் கிளையை காட்டி, இதனை மெல்ல அழகால் கொத்திவிடு. கடைசியாக ஓரிரு கொத்தில் கிளை விடக்கூடிய நேரத்தில் கொத்துவதை நிறுத்திவை. மரங்கொத்தியிடம் அறிவுறுத்திய ஆந்தை கொடுவாள் மூக்கனிடம் சென்றது. எல்லா பறவைகளையும் காணாமல் தவித்த கொடுவாள் மூக்கன் ஆந்தையை கண்டதும், இன்று எல்லோரும் எங்கே போனார்கள்? என்னை கவனிக்க ஒருவரும் இங்கு இல்லையே. அரசே, உங்கள் திறமையை வலிமையை காட்ட எல்லா பறவைகளும் விரும்புகின்றனர். ஒரு மரக்கிளையை நீங்கள் கொத்தி வீழ்த்தினால் உங்களை பலமும் சக்தியும் கொண்டவராக ஏற்பார்களாம். நீங்கள் தவறினால் யார் அந்த செயலை செய்பவரோ அவரே அரசராக்கப்படுவார். கொடுவாள் மூக்கன் தற்பெருமையோடு தன்னையே பார்த்து கொண்டது. மரக்கிளையை வீழ்த்தும் அளவுக்கு பலசாலி நான். போட்டி நடக்கும் களத்துக்கு என்னை அழைத்து செல். மரக்கிளையை நான் வீழ்த்துகின்றேன். ஆகட்டும் அரசே. ஆந்தை கொடுவாள் மூக்கனை போட்டி நடக்கவிருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றது. காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அங்குதான் காத்திருந்தன. ஆந்தை பலமான ஒரு கிளையை காட்டி, அரசே, இது போட்டிக்காக நீங்கள் வீழ்த்த வேண்டிய கிளை. கொடுவாள் மூக்கன் தாம் நிச்சயம் வெல்வோம் என்ற எண்ணத்துடன் தன் அலகால் மரத்தை கொத்தத் தொடங்கியது. நீண்ட நேரமாகியும் ஒரு சிறு அளவு கூட சேதம் செய்ய முடியாமல் சோர்வடைந்தது. உடனே ஆந்தை, அரசே, உங்களுக்கான காலக்கெடு முடிந்தது. உங்களால் இயலவில்லை. அடுத்த போட்டியாளர் வானம்பாடி. அது உடைத்து எரியுமானால் அரசராவது நிச்சயம். என்னால் முடியாத ஒன்றை இந்த சிறிய பாடும் பறவை செய்துவிட முடியுமா என்ன? ஆந்தை வழிகாட்ட வானம்பாடி மரங்கொத்தியால் துளைக்கப்பட்ட வேறொரு மரக்கிளையை அடைந்தது. ஒருமுறை கொத்த வேண்டியதுதான் பாக்கி. வானம்பாடி தனது அலகால் 2 முறை மெல்ல கொத்த மரக்கிளை முறிந்து கீழே விழுந்தது. எல்லோரும் வானம்பாடியே எங்கள் அரசன் என்று முழக்கமிட்டபடியே கூவினார்கள். கொடுவாள் மூக்கனோ வெட்கி தலை குனிந்து காட்டை விட்டு வெகு தூரம் சென்றது. மீண்டும் தன் முகத்தை அது காட்டவே இல்லை. கனிவும் பெருந்தன்மையும் கொண்ட வானம்பாடி தன்னை அரசனாக்கியதற்காக நன்றி சொன்னது. தனிப்பட்ட முறையில் ஆந்தைக்கும் மரங்கொத்திக்கும் நன்றி சொன்னது. எல்லா பறவைகளையும் அரசனாய் நன்கு ஆண்டது. குழந்தைகளே, தவறு எங்கே என்று புரிகிறதா? தற்பெருமை தாழ்வையே தரும். எனவே தற்பெருமையை விட்டு விடுங்கள். தற்பெருமை இருந்தால் உங்களை யாருக்கும் பிடிக்காது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், அகங்காரம் அழிவையே தரும். கிராமத்து எலியும் நகரத்து எலியும். முன்பொரு முறை ஒரு சிறு கிராமத்தில் எலி ஒன்று வசித்தது. பசுமையான வயல்களுக்கிடையே தனது குடிசையில் சௌகரியமாக வாழ்ந்து வந்தது. நல்ல கோதுமைகளும் சோளங்களும் உண்டு அனுபவித்தது. பல மைல்களுக்கு அப்பால் நகரத்தில் அதன் ஒன்றுவிட்ட சகோதரன் ஒன்று
வசதியான வீட்டில் சிறு பொந்தில் வசித்து வந்தது. ஒரு நாள் நகரத்து சகோதரி எலி தன்னை பார்க்க கிராமத்துக்கு வருவதை கேட்டு மகிழ்வுடன் காத்திருந்தது. மறுநாள் காலை நகரத்து எலி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தது. சகோதரனே, நீண்ட காலத்திற்கு பின் சந்திக்கிறோம். வாருங்கள், காண்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். கிராமத்து எலி நகரத்தானை தனது வீட்டிற்குள் வழி நடத்தி சென்றது. அன்று உணவு உண்ணும் வேளையில் உணவு மேஜையில் பார்லியும் சில தானியங்களுமே உணவாக காணப்பட்டது. வேறொன்றும் கிராமத்தில் இல்லை. உண்மையில் உனக்கு வாழ தெரியவில்லை. நான் வாழ்வதை பார்க்க வேண்டும். நீ நான் உண்ண எல்லா வகைகளிலும் என் வீட்டில் வசதி உண்டு. ஒரு முறை என்னுடன் வா, உனக்கு நகரத்து வாழ்க்கை அப்போது புரியும். கிராமத்து எலியும் அதன் அழைப்பை மகிழ்வுடன் ஏற்று நகரத்திற்குள் சென்றது. உடனே முதலில் தன்னுடன் சமையலறைக்குள் அழைத்து சென்றது நகரத்து எலி. அங்கு தாழ்வான அறைகளில் ஜாடிகளின் அருகில் காகிதத்தால் ஆன சர்க்கரை பையை இருவரும் கண்டு மகிழ்ந்தனர். இருவரும் ஒரு துளையை இட்டு இஷ்டம் போல் உண்ணத் தொடங்கினர். இது போல் சுவையை கண்டதே இல்லை வாழ்க்கையில் என்று எண்ணியது கிராமத்தெலி. அப்பொழுதுதான் அது நினைத்தது, நகரத்து எலி எவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்தவன் என்று. ஓடு சொன்னது நகரத்தெலி. எந்த துளை வழியாக உள்ளே நுழைந்தார்களோ அது வழியாக வெளியேறின. கிராமத்து எலிக்கோ உடல் முழுவதும் நடுக்கம். இது என்னால் தாங்க முடியவில்லை. மீண்டும் அந்த உள்ளறைக்குள் செல்வோமா? இல்லை, வேறொரு அறைக்குள் கூட்டி செல்கிறேன். அங்க நிச்சயம் சிறப்பானது கிடைக்கும். நகரத்தெலி தனது வீட்டின் மற்றொரு அறைக்குள் அழைத்து சென்றது. அடுக்கான தாழ்வறைகளில் ஜாடிகளில் வெண்ணையும் பாலாடை கட்டி பைகளும் சிதறியும் சிந்தியும் காணப்பட்டது. பக்குவமான இறைச்சி வகைகளும் பழுத்த ஆப்பிள்களும் பெரும் பீப்பாய்களில் காணப்பட்டது. இதன் வாசனை கிராமத்தெலியின் மூக்கை துளைத்தது, தலைக்கேறியது. இங்கும் அங்கும் ஓடி பாலாடை கட்டி கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் என்று தின்னத் துவங்கியது. உயர்ந்த மனமுள்ள பாலாடை கட்டி ஒன்று மூலையில் வைக்கப்பட்டுள்ளதையும் கவனிக்க தவறவில்லை. தன் பல்லால் அதை கடித்து எடுக்க முயன்ற போது, நிறுத்து நிறுத்து, அது எலிப்பொறி. கிராமத்தெலி பயத்துடன் நின்றது. என்ன புரியுது? இது நமக்காக வைக்கப்பட்டது. தொட்ட மாத்திரத்தில் தலைமேல் தாக்கி நீ மரணம் அடைவாய். ஜாக்கிரதை. பொரியையும் பாலாடை கட்டியும் மாறி மாறி பார்த்த கிராமத்தெலி நகரத்து எலியின் முகத்தையே பார்த்தது. பின்பு, என்னை மன்னித்துக்கொள். நான் வீடு திரும்ப எண்ணுகிறேன். எனது வீட்டில் உள்ள பார்லி மற்றும் தானியங்களை பயமில்லாமல் சுகமாக உண்ணவே விரும்புகின்றேன். இங்கு சர்க்கரையும் பாலாடை கட்டிகளும் மரண பயத்தை தருகின்றன. போதும். கிராமத்தெலி தனது வீட்டிற்கு சென்று திருப்தியுடன் வாழத் தொடங்கியது. இந்த கதை மூலம் என்ன சொல்கின்றார்கள் புரிகிறதா குழந்தைகளே? இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழுங்கள். பேராசை கொள்ள வேண்டாம். இந்த கதையின் நீதி என்னவென்றால், நிறைவான மனதுடன் வளமாக வாழ்வோம். வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்